ஆந்திர மாநிலத்தில் மலை மீது அடர்ந்த காட்டுக்குள் நள்ளிரவு நேரத்தில் ஜண்டா பூஜை செய்து புதையல் வேட்டை நடத்திய 6 பேரை போலீசார் பிடித்துள்ளனர். 4 மந்திரவாதிகள் தப்பியோடிய நிலையில் நரபலி கொடுக்கப்பட்டதா என தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. புதையல் வேட்டை முழு பின்னணி என்ன? ஜண்டா பூஜை செய்தால் புதையல் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இன்றும் பலரை ஆக்கிரமித்துள்ளது. அதிலும் சிலர் நரபலி கொடுத்து அதிதீவிர பூஜை செய்தால் எதிர்பாராத பெரும் புதையல் கிடைக்கும் என்று நம்புகின்றனர். அப்படி ஒரு பூசாரி கும்பல் சிலரை நம்ப வைத்து காற்றுக்குள் அரங்கேற்றிய ஜண்டா பூஜையை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். பூசாரிகளின் ஃபோர்ஜரி வேலை அம்பலமானது எப்படி? ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் பெத்த பஞ்சாணி அருகே இருக்கும் வீர்பள்ளி மலை மீது அடர்ந்த காடு உள்ளது. காட்டிற்குள் நள்ளிரவு ஆகிவிட்டால் வித்தியாசமான ஒளிகள் ஒலிப்பதாக அப்பகுதி மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். சிலர் துணிந்து சென்று பார்த்தபோது பூசாரி கும்பல் ஒன்று அகோரமாக பூஜைகள் செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து உடனே வனத்துறை மற்றும் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். வனத்துறையினர் உதவியுடன் தனிப்படை அமைத்து காட்டுக்குள் சென்ற போலீசார் மனிதர்களின் காலடி கூட படாத அடர்ந்த காட்டிற்குள் சுமார் 10க்கும் மேற்பட்டோர் சேர்ந்து ஜண்டா பூஜை செய்து கொண்டிருந்தது தெரிய வந்தது. அவர்களை சுற்றி வளைத்த போலீசார் கூண்டோடு பிடிக்க முயன்றனர். ஆனால் பூஜையில் ஈடுபட்டிருந்த பூசாரிகள் 4 பேரும் 4 கால் பாய்ச்சலில் தாவி குதித்து தப்பி ஓடிவிட்டனர். போலீசார் பூஜைக்கு வந்திருந்த 6 பேரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்த போது திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தது. கைதான இவர்கள் புதையல் வேட்டை கும்பல் என்பது தெரிய வந்தது. தப்பி ஓடிய பூசாரிகள் காற்றுக்குள் ஜண்டா பூஜை செய்தால் புதையல் கிடைக்கும் என்று கூறி நம்ப வைத்துள்ளனர். அதன்படி பூஜை செய்து காற்றுக்குள் ஆங்காங்கே பெரிய பெரிய பள்ளங்களை இந்த கும்பல் தோண்டி வைத்துள்ளது. ஒரு சில இடங்களில் பெரிய அளவிலான பள்ளங்கள் தோண்டப்பட்டிருந்தது. இந்த கும்பலுக்கு புதையலாக ஏதாவது கிடைத்ததா, புதையல் எடுப்பதற்கு முன்பு நரபலி ஏதும் கொடுக்கப்பட்டதா என்ற கோணத்திலும் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். கைது செய்யப்பட்ட 6 பேரில் ஆந்திர எதிர்க்கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர் எர்ரப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் இருந்தது குறிப்பிடத்தக்கது. புதையல் ஆசையை தூண்டிவிட்டு ஃபோர்ஜரி வேலையில் ஈடுபட்ட பூசாரிகளை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்.